எல்லா வேலையும் கரெக்டாக போயிட்டுருக்கு. இப்போது குண்டச்சு ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் போதும், என்னையோட எங்கள் 2 பேரோட உறவு இன்னும் பலமாயிடும். இன்னைக்கு நைட் நான் உன்னை நிரந்தரமாக எனக்கு சொந்தமாக்கிக்க போகிறேன். சுகம் நீதம் நெஞ்சில் ஒருவன் நீ சென்றால் கூட வாசம் வீசும் 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 என் நாட்கள் என்றும் போகும் என் நீ எவ்வளோ அழகா இருக்குன்னு தெரியுமா? உன்னை பார்க்கும்போது எனக்கு அந்த நிலாவே தரைக்கு இறங்கி வந்த மாதிரி இருக்கு. நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப லவ்லியா இருக்க. நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸோட நான் உனக்கு ஒரு மை டப்பாவையும் கொடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் என் திருஷ்டி உனக்கு படாம இருந்திருக்கும்ல. நீ இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்குன்னு என்னால சொல்லவே முடியல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தையே இல்லை. ஃபீல் தான் பண்ண முடியுது. இதே மாதிரி மின்னுக்கிட்டே இரு. நான் உன்னை வாழ்க்கை பூரா இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்படியே லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்படி நிலாவோட வெளிச்சம் குறையாதோ அதே மாதிரி எனக்கு உன் மேல இருக்கிற காரணம் குறையாது. அம்முவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அம்முவோட போட்டோஸை அவங்க வீட்டுல நான் பார்த்திருக்கேன். அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க. இங்க பாருங்க, எனக்கு தெரியும் நம்ம உயிருக்கு உயிரா காதலிக்கிறவங்க ஒருவேளை நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னா அந்த வலி ரொம்ப பயங்கரமா இருக்கும். எங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப அழுதேன். வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி தோணுச்சு. என் கண்ணு அதுக்கப்புறம் எப்பவுமே எங்க அம்மாவை பார்க்க முடியாதுன்னு ஏங்குச்சு. அவங்கள பார்க்க முடியலன்னு அழுத. ஏதாவது ஒரு மூலையில எங்க அம்மா எனக்கு தெரியணும்னு நினைச்சேன். ஆனா அப்படி நடக்கல. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது, ஒரு தடவை போயிட்டா அதுக்கப்புறம் என்னைக்கும் திரும்ப வரமாட்டாங்க. அவங்களோட நினைவுகள் மட்டும்தான் நம்ம கூட இருக்கும். நீங்க அவங்க நினைவுகளோடவே உங்க வாழ்க்கை ஃபுல்லா நீங்க வாழலாம். இல்ல அவங்க இல்லங்கிற விஷயத்தை ஏத்துக்கிட்டு அப்படியே வாழலாம். நான் என்னோட சின்ன வயசுலயே எங்க அம்மா இல்லங்கிற விஷயத்தை ஏத்துக்கிட்டேன். வாழ்க்கையை வாழணும்னு முடிவு பண்ணி வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கும் நீங்க அம்மாவோட நினைவுகளோட வாழணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க அம்மாவை மறந்துடணும்னு நான் உங்ககிட்ட சொல்ல வரல. நீங்க அம்மாவோட இடத்த எனக்கு கொடுங்கன்னு கூட நான் கேட்கல. ஆனா ஒருத்தரோட நினைவுகளோட நம்ம வாழ்க்கையில வாழ்றது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில முன்னேறதுக்கு நமக்கு உறவுகளோட உதவி ரொம்ப தேவை. நான் இருக்கேன். நான் உங்க கூட என்னைக்கும் இருப்பேன். நீங்க இந்த உறவோட உதவியால கூட நீங்க உங்க வாழ்க்கையை வாழலாம்.
தேங்க்ஸ் த்ரிஷா. என்ன நீ புரிஞ்சுக்கிட்ட, என்ன நீ ஏத்துக்கிட்ட. என் ஃபேமிலி ஆளுங்களுக்கு நீ கொடுத்த அந்த சந்தோஷத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் நைட் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ தினமும் என்னை இதே மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நானும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அன்னைக்கு நம்ம வாழ்க்கை திரும்பவும் புதுசா ஆரம்பிக்கும். இன்னைக்கு ராத்திரி வேண்டாம். இன்னைக்கு நம்மளோட முதலிரவு நடக்கலன்னு எனக்கு ஒன்றும் வருத்தமா இல்ல. ஆனா நீங்க எனக்கு ஒரு புது நம்பிக்கை கொடுத்தீங்க பாருங்க, அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கு. நீங்க எனக்கு கொடுத்த நம்பிக்கைக்கு பதிலா நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன். நான் உங்களுக்கு எவ்வளவு அன்பை காட்டுவேன்னா, என்னோட அன்பை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாது. அப்போ உங்க முகத்துல தெரியுற அந்த சந்தோஷம் இந்த முதலிரவு சந்தோஷத்தை விட பெருசு. இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி உள்ளே வெளியிலயும் போயிட்டு இருப்பேன். இன்னும் 2 தடவை போன அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். தனு, என்னாச்சு? இன்னும் தூங்கலையா நீ? அது சரி, ஏன் உன் முகம் இப்படி இருக்கு? வயித்து வலி எங்க என்ன தூங்க விடுது. வயித்து வலியா? ஒருவேளை வயித்துல என்ன மாதிரி ஏதாவது விஷயத்த வச்சிட்டு இருக்கியா? நான் ஒண்ணு உங்கள மாதிரி கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த வயித்து வலி? ஒருவேளை நீ தப்பா ஏதாவது சாப்பிட்டுட்டியா என்ன? அட நான் என்ன சாப்பிடல, ஆனா குடிச்சேன். நாங்க உங்களுக்கு த்ரிஷாவுக்கு கொடுக்க சொன்ன ஜூஸ் நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. இல்ல, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. அந்த ட்ரிங்க நான் த்ரிஷாக்கு தான் கொடுத்தேன். சொல்றீங்க, இதெல்லாம் உங்களோட தப்பு தான். இத பாரு, ஓவரா கத்தி பேசாத, இல்லனா புரிஞ்சதில்ல. உங்களை நான் வந்து பாத்துக்கிறேன். இங்கே நில்லுங்க. இத வந்து இருங்க இருக்கு உங்களுக்கு. இவ என்ன பாக்குறது? முதல்ல இவளே பாத்துக்கிட்டோம். ஆனா மைத்திலி, ஒருவேளை இதுதான் அவளோட கடைசி இதுனா இது சரியாயிடுமே. அப்புறம் என்ன டார்ச்சர் பண்ணுவாளே. இவ வரதுக்கு முன்னாடி கிளம்புறது நல்லது. தேங்க்யூ காட், எனக்கு நல்லது பண்ற.
இருக்காங்க. அங்கல்ல, இதோ எங்க? இங்க யாரோ ஓடுனாங்க. யாருமே இல்ல. இல்ல, அங்க யாரோ இருந்தாங்க, நம்மள பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நாம இங்க இருக்கிறத மூன் ஸ்டார்ஸ் எல்லாம் பாக்குது. இப்ப மனுஷன் பார்த்தா நான் தப்பா ஆயிட போது. இல்லங்க, உங்களுக்கு என்ன இது காமெடியா இருக்கா? யாரோ எனக்கு இருந்தாங்க காமெடியா இல்ல. நான் இப்போ முன்னாடி இருக்கேன். நீ இப்ப ஏன் மத்தவங்கள பத்தி பேசிட்டு இருக்க? யார பத்தி நீ பேசக்கூடாது. இப்ப வெறும் நம்மளை பத்தி தான் பேசணும். இப்போ நாம 2 பேரும் பேசிக்கவே வேண்டாம். யாரோ வந்திருக்காங்க. திவ்யா குட்டி, சித்தி, அம்மா அப்பா பயங்கரமா கொரட்டா விடுறாங்க. நான் இன்னைக்கு உங்க கூட தூங்கட்டுமா? இல்ல, இன்னைக்கு நைட் தூங்க கூடாது. ஏன் கூடாது? ஏன்? சித்தி கூட நீ தாராளமா தூங்கலாம். தேங்க்யூ சித்தி. என் காலம் மெதுக்கு தள்ளுங்க. திவ்யா குட்டி, உங்க அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு தான் கொரட்டை விடணுமா? அவங்களும் நல்லா என்ஜாய் பண்றாங்க போல. சித்தப்பா, நீங்க பேசுறது ஏதோ எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல, அவரு சும்மா உன்கிட்ட காமெடி பண்றாருடா. சித்தப்பா, என் மேல இருந்து காலை எடுங்க, எனக்கு தூக்கம் வராது. நீ தூங்குமா? இன்னைக்கு நீங்க எனக்காக எவ்வளவு பண்ணீங்க. உங்களோட கனவை இன்னைக்கு நிறைவேற்ற முடியல, ஆனா உங்களுக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதுதான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா எங்களை பாத்துக்கிட்டு இருந்தது யாருன்னு தெரியலையே. குட் மார்னிங். இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருக்கு.
நேத்து நைட்டு சரியான தூக்கம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஸ்லீப், அதான் ஃப்ரெஷ்ஷா எழுந்திருச்சிருக்கேன். இன்னைக்கு த்ரிஷாவோட ஃபேஸ பார்த்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் ஃப்ரெஷ் ஆயிடுவேன். ஐ ஆம் ஷூர் ராத்திரி முழுக்க அவ பாத்ரூம்க்கு போய் போய் ரொம்பவே சோர்ந்து போயிருப்பா. அவ முகம் அப்படியே வாடி போயிருக்கும். இவளுக்கு என்னாச்சு? இவன் ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்கா? சரி, இவளையும் கூட்டிட்டு போவோம். தனு, தனு எதிரி வா, சீக்கிரம் வா போலாம். நேத்து த்ரிஷா மேல போட்ட பாம் எப்படி வெடிச்சிருக்குன்னு பாக்கலாம். கமன் கமன் கெட் அப் கெட் அப், அவ ஃபேஸ் பார்க்க சீக்கிரம். என்னோட நிலைமையை தான் நீ விசாரிக்க. ஏய், என்னாச்சு உனக்கு? த்ரிஷாவுக்கு என்ன ஆயிருக்கணுமோ அது எனக்கு ஆயிடுச்சு. தனு, என்னை இரிட்டேட் பண்ணாத, ஒழுங்கா எந்திரிச்சு என் கூட வா. என் மூட ஸ்பாயில் பண்ணாம வா என் கூட. போகாத ஆலியா, நீ வெளியில போய் பார்த்தனா உன் மூடு ஸ்பாயில் ஆயிடும். இப்ப இருக்கிறத விட மோசமாயிடும். ஏன்னா அந்த ஜூஸ த்ரிஷா குடிக்கவே இல்லை, நான் தான் குடிச்சேன். நைட்டு ஃபுல்லா நான் பாத்ரூம்லயே கடந்தேன். என் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. த்ரிஷாவும் பிரபாவும் இப்ப ஜாலியா தூங்கிட்டு இருப்பாங்க. வாட் நான்சென்ஸ், இது எப்படி நடக்கும்? நானே என் கண்ணால பார்த்தனே மைதிகேனே அவளுக்கு அந்த கிளாஸ் கொடுத்து அவ. how could this happen தனு? இதுக்கு மேல உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெம்பு இல்ல ஆலியா. கடைசியா உன்கிட்ட சொல்றேன், நம்புனா நம்ப, இல்லனா நீயே போய் பார்த்துட்டு வா. அப்படின்னா அந்த ட்ரிங்க் த்ரிஷா குடிக்காம நீ குடிச்சிருக்கேனா? அப்போ த்ரிஷா அவ நல்லா தானே இருக்கா? அப்படின்னா இதுக்கு அர்த்தம் த்ரிஷாவும் பிரபாவும் ராத்திரி முழுக்க ரெண்டு பேரும் ஒன்னா. நான் தான் சொல்றேன், நிலைமை சரியில்லைன்னு. நான் பாத்ரூம்ல இருந்த, தூங்கவே இல்ல. நீ இப்பவும் பிரபா த்ரிஷா பத்தி தான் யோசிக்கிறல்ல? தனு, நீ உடனே என் கூட வா. எந்திரிச்சு நிக்க கூட எனக்கு தெம்பு இல்ல. ஒருவேளை நீ என்ன தூக்கிட்டு போனா எனக்கு ஓகே. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இப்படிதான் நடக்கணும். ஓகே, இங்க நான் என்ன நினைச்சனோ அப்படிதான் நடந்திருக்கு. நான் போய் த்ரிஷாவை பாக்குறேன். எந்திரிச்சிட்டீங்களா இல்லனா அப்புறமா வரவா? அக்கா, இது ஒரு நிமிஷம். என்னங்க என்னங்க என்னங்க, வெளியில அக்கா வந்திருக்காங்க, பிரக்யா அக்கா. சீக்கிரம் எழுந்துருங்க. வந்துட்டேன்க்கா, ஒரு நிமிஷம். குட் மார்னிங் கா. குட் மார்னிங். ஏய், என்ன பண்ற நீ? காலெல்லாம் விழ வேண்டிய அவசியம் இல்ல. ஆசீர்வாதம் வாங்கணும்ல. நீ என்னோட அன்பான சின்ன தங்கச்சி. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்ன பிரபா, இன்னும் விடியலையா உனக்கு? குட் மார்னிங் பிரக்யா. அது ரொம்ப நாளாவே நாங்க சரியா தூங்கல, அதான் நேற்று ராத்திரி பயங்கரமா தூங்கிட்டோம். நைட்டு லேட்டா தூங்குனா பாவம் காலையில லேட்டா தான் எந்திரிக்கணும். சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கீழே வாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். சரி, இதோ வந்துடுறேன். அக்கா, நானும் சீக்கிரம் வரேன். வந்து உங்களுக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க நிதானமா ரெடி ஆயிட்டு வாங்க. ஓகே? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் இந்த குடும்பம் முழுமடைஞ்ச மாதிரி தோணுது. கடவுளே, எல்லாரும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். இங்க பாருங்க, திஷா வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒண்ணு நல்லா இருக்கு. என்ன? நம்மளோட ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சுல, அத நம்ம மறுபடியும் பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் பிஸி ஆகிக்கிட்டே இருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் ரூம்ல சாப்பிட ஆரம்பிச்சோம். லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். டின்னர் வெளியே சாப்பிட்டோம். தனு, உன்னோட நிலைமை இப்போ நல்லதானே இருக்கு? இல்ல இப்ப கூட? ஓகே, இப்போ கொஞ்சம் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. அவைய அப்படி ஓடுறா? அவ உடனே போய் மாத்திரையை எடுக்க போயிருக்கா. மாத்திரை எடுத்துக்கிட்டா அதான் இந்த நிலைமை. அதாவது மாத்திரை எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும்ல.